தமிழம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சோனி ப்ளேஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோனி ப்ளேஸ்டேஷன் 4, 5 இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்பட்டது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா நான் ஓப்பனாக பேச போகிறேன், ஓகேங்களா? நான் சோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வரைக்கும் பே பண்ணியிருக்கேன். என்னோடய அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிடுச்சு இல்லை சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். எதனால் சஸ்பெண்ட் ஆச்சு, ஸோ அந்த சஸ்பெண்ட் ஆனதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணன்றது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக் விழுந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதனால தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரியே போயிட்டுருக்கு. நான் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி ப்ளேஸ்டேஷன் அக்கௌண்ட் வாங்குறதுக்கு நான் என்னென்னலாம் வழி பண்ணணும்னு ட்ரை பண்ணணும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறதா ரூல்ஸுன்ற மாதிரி கரெக்டாக அவங்க வந்து சொன்னது மட்டும் பண்ணால் மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து யாருக்கோ தெரியாதுன்னு எனக்கு தோணுது, ஓகேங்களா? நான் இதை பற்றி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது பெருசாக யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதை பற்றி யூடியூப்பில் போடலை. ஏன்னா யாருக்கும் தெரியலையே என்னமோ. நான் வந்து இதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஒரு சில இங்கிலீஷ் யூடியூபர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இதை கண்டிப்பாக வீடியோ பண்ணியே ஆகணுன்றதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சோனி அக்கௌண்ட் எப்படி பேன் ஆச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சோனி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ்டேஷன் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,599 7,599 ஸோ 12 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் சோனி ப்ளேஸ்டேஷன் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வாங்கும்போது 5,500 என்னமோ சம்திங் இருந்துச்சு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,699 மாறிடுச்சு. ஸோ ஒருவேளை ப்ளேஸ்டேஷன் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட்டோ ரெனிவல்லாம் பண்ணுறதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது கேன்சல் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5,500க்கு நான் பே பண்ணது ஸோ செகண்ட் இயர், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணதுக்கு செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பிடிப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரினியூவல்ன்றது டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனில் வருது, ஓகேங்களா? இந்த ஆட்டோ ரினியூவலை ஒருவேளை நீங்கள் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிவிடுவாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் பண்ணும்போது ஒரு மணிக்கு நான் ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே 1 மணிக்கு இந்த வருஷமும் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து பார்த்தீங்கன்னா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு அன்னோன் பீப்புள் நம்ம அக்கௌண்ட் ஏதோ ஆக்கிபை பண்ணுறாங்க, ஏதோ திருடுறாங்க அப்படின்ற மாதிரி நான் என்ன நினச்சிட்டேன். ஸோ கஸ்டமர் கேர்லேருந்து உடனே எஸ்பிஐலேருந்து கால் வந்துச்சு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோனிலாம் எதுவுமே மென்ஷன் ஆகலை. இங்கே இந்த அமௌண்ட் மட்டும் அதாவது 7,599 டெபிட் ஆகிருக்கு. ஸோ இது உங்கள் அனுமதியோடு தான் ஆகிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ இது வந்து தவறுதலாக ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, மறுபடியும் நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் போயிடக்கூடாதுன்றதுக்காக இது வந்து நான் பண்ணலைன்ற மாதிரி நான் அந்த எஸ்பிஐயில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அதாவது வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நோன்னு கொடுத்துட்டேன். அதாவது அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் நோன்னு கொடுத்தோடனே அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு அடுத்த நாளே. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் எனக்கு மெசேஜ் வருது சோனிலேருந்து. இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க ஆட்டோ ரெனியூவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயிலெலாம் வரும், அந்த சோனிலேருந்து வர்ற கேம் லிஸ்ட்லாம் வரும், அதெல்லாம் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனில் போய்ட்டு எந்த ஒரு கேம்ஸும் விளாட முடியாது, எந்த கேமும் டவுன்லோட் பண்ண முடியாது, அந்த மாதிரி எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோனியில் போய்ட்டு நான் மெயில் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுமாதிரி அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணது தான், இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும், 7,599 பே பண்ணால் தான் அவங்க அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து 7,599 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட், ஓகேங்களா? எனக்கு அந்த டைமில் கேஷும் கிடையாது. நான் வந்து ஒரு 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ளஸே போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லை முடியாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் ப்ரீமியம் ப்ளஸ்ஸு டீலக்ஸ் பிளானு 7,599 தான் ப்ளே பண்ணணும், அது வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் கோடில் தான் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தோணுது. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டிடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்க்காரன் கிடையாது, ஏதோ ஒரு ஹிந்திக்காரன். ஸோ நம்ம கால் பண்ணி இவங்களே ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. நான் இதை எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணனா ஒரு ஹிந்திக்காரன் பேசுகிறான். அவன்கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபேயில் பண்ணணும். ஸோ 8,000 நம்ம பே பண்ண பிறகு அவன் ஒரு வவுச்சர் கோடு 3 வவுச்சர் கோடு அனுப்புகிறான். ஒரு 3,000 ஒன்று, 5,000 ஒன்று, அப்புறம் சம்திங் ஏதோ ஒரு 2,000 ஒன்று ஏதோ அனுப்பிச்சி விட்டான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மெயில் பண்ணணும் ப்ளே ஸ்டேஷனுக்கு. இதை மெயில் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லிட்டான். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ எல்லாமே அவங்க இஷ்டப்படி தான் நடத்துவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ 7599 பண்ணால் கூட பரவாயில்ல, 8000 வாங்கணுன்றானுங்க. ஓகேங்களா, 8000 வாங்கிட்டு மீதி இருக்க பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டேஷன் அக்கௌண்ட் பேலன்ஸில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது மாதிரி ஆட் ஆகிடுச்சு, அது பிரச்சனையே கிடையாது. 450 சாரி 401 ஆட் ஆகிருக்கு என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸில். நான் அது எல்லாமே அப்புறமேட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச அமௌண்ட்டோ இல்லை லோவஸ்ட் அமௌண்ட்டோ போட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணவே முடியாது கைஸ். அவன் சொல்கிறது தான் ரூல்ஸ். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீலக்ஸ் பேனல் இல்லாமல் ஒரு எசென்ஷியல் பேக் போட்டிருக்கீங்கன்னா அந்த எசென்ஷியல் பேக் தான் நீங்கள் போட்டாகணும். அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பிளானில் இருந்தீங்களோ அதே பிளான் தான் ஆக்டிவேட் பண்ணணும். அதேமாதிரி 1 மாதம்னா 1 மாதம் தான் ஆக்டிவேட் பண்ணணும். இல்லை நீங்கள் 12 மாதம் போட்டிருந்தீங்கன்னா 12 மாதத்துக்கான பேமெண்ட் தான் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி அவன் டீட்டெயிலாக சொல்லியிருக்கான். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது கைஸ். என்ன கேட்டால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அந்த டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷனை நான் படிக்காமல் விட்டது தப்பு தான். ஆனால் அவன் சொல்கிற மாதிரி அவன் சொல்கிற அமௌண்ட் தான் கட்டணும், அவன் சொல்கிற இது தான் பண்ணணுன்ற மாதிரி எந்த ரூல்ஸும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அதெல்லாம் பண்ணால் தான் அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணுன்ற மாதிரி எல்லாமே சொல்லி வச்சுருக்கான். இவன் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நான் ஏன் மறுபடியும் இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ 7600ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஆஃபரில் வந்து 5300 போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும்னு நினச்சி அவனுக்கிட்ட கேட்டால் அவனுக்கு என்ன சொல்லிட்டானுங்க, இல்லை அது வந்து பிளாக் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான், நீங்கள் வந்து சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5300 பண்ண முடியாது, நீங்கள் 7600 தான் கட்டணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் கூட 8000 பே பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டானுங்க. ஸோ எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருட முடியுமோ அப்படிலாம் திருடுறானுங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல கைஸ். ஆக்சுவலி அவனுங்க ரூல்ஸு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் தெளிவாக எழுதிட்டாங்களாம், இதுதான் ரூல்ஸுன்னு. சஸ்பெண்ட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அமௌண்ட் தான் கட்டி ஆகணுமா. நீங்கள் ஒரு வேளை 1 மந்த் பேக் போட்டிருந்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அந்த அமௌண்ட் கட்டணும். இல்லை 3 மந்த் பேக் போட்டிருந்தீங்கன்னா 3 மந்த்துக்கான பேக்கு தான் நீங்கள் போட்டு ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லை 12 மந்த்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், 12 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பிளானில் இருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு பே பண்ணால் தான் உங்களால் அந்த சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணவே முடியும். அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7500 வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் போட்டு அனுப்பிச்ச பிறகு உடனே அக்கௌண்ட் ரிலீஸ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெயில் பண்ண பிறகு கிட்டத்தட்ட 2 வாரம் வெயிட் பண்ண வச்சாங்க. இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து நம்ம கால் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், நான் உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பரும் எல்லாமே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணுறேன், இல்லைனா ஸ்க்ரீனே ஆட் பண்ணுற நம்பரு. ஸோ இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணோன்னா சோனிலேருந்து கஸ்டமர் அதாவது தமிழ்லேயே எடுக்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2வது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஜென்ரலு, அதுக்கப்புறம் 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தமிழ் லாங்குவேஜ். இந்த தமிழ் லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ் பீப்புள் தான் பேசுகிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த தமிழ் பீப்புள் அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ யூஎஸில் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. அதாவது சோனி சைட்லேருந்து இவங்க, அதாவது நாம் வந்து நம்ம ஊர் கால் பண்ணுறோம், அதாவது சோனியில் கால் பண்ணுறோம், இவங்க அவங்களுக்கு மெயில் பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு எப்போ ஆக்டிவேட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளோட அக்கௌண்ட் கிடைக்கும். இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேமெண்ட்டும் பண்ணியாச்சு, பேமெண்ட் பண்ணியும் 2 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை அவன் அப்போ தான் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு பர்சனலாக நடந்தது நான் சொல்கிறேன். ஓகேங்களா, நான் அக்கௌண்ட்டை பேலன்ஸு 7500 ரீசார்ஜ் பண்ணி ஸோ அவன் போய் ஆக்டிவேஷன் பண்ணி நான் தினமும் கஸ்டமர் கேர் ஒரு நாள் விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணணும். ஓகேங்களா, கஸ்டமர் கேர் கால் பண்ணால் தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மெயில் பண்ணுவான். அதாவது நம்ம ஊர்லேருந்து அவன் சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு மெயில் பண்ணுவான். ஸோ நான் இது மாதிரி தினமும் கால் பண்ணிகிட்டே இருந்தனால அவன் இதனால் பண்ணனா எனக்கு தெரியல, இல்லை நம்ம விட்டுட்டா ஒருவேளை வருமானு கூட எனக்கு தெரியல கைஸ். நீங்கள் ஒருவேளை சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, ஒருவேளை அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் கேர் கால் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா நீங்கள் போட்ட அமௌண்ட் கண்டிப்பாக வீணாக போயிடும் கைஸ். அதனால் பார்த்துக்கோங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரூஃபும் அவங்க வந்து தரமாட்டாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் பேசுகிறோமா, நான் வந்து எங்கள் பேக்கர் டீமுக்கு அனுப்புகிறேன்றாங்க, அந்த பேக்கர் டீமுக்கு அனுப்புறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இதுமாதிரி அனுப்புறன்ற வாய் வார்த்தையில் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் வந்து எனக்கு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் 20லேருந்து 25 நாள் இருக்கும் கைஸ். ஏன்னா நான் பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெயில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரில் பேசி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதில் வேறு சனி ஞாயிறு வேறு அவனுக்கு லீவ் வேறு. ஸோ சனி ஞாயிறில் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல கைஸ். ஸோ சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கேம் நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்ற ப்ராப்பராக இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த sonyindia.care@sony.com இதோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் கோடு. இந்த வவுச்சர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண வவுச்சர் கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட ரூல்ஸை பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஸோ 7599 இந்த அமௌண்ட் தான் அவங்க பே பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்ட்ரிக்டாக. ஸோ இந்த ஸ்ட்ரிக்டாக நம்ம பேமெண்ட் பண்ணால் தான் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட்டே கிடைக்கும். நான் ஏன் இந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் வாங்கணும்னு நினச்சேன்னா, நிறைய கேம் இதில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் கைஸ். இன்கேஸ் இது டிஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தா கூட எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது போல். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்குறீங்கன்னா பெஸ்ட்டு என்ன கேட்டால். இந்த மாதிரி டிஜிட்டலில் வாங்கிட்டு அவங்களோட எல்லா கேம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டான்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டிடி ஜோன். இவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரன் எங்கேயோ வெளிநாட்டில் வச்சுருக்கான் போல, சாரி வெளியூரில் வச்சுருக்கான் போல். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டேன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8000 பே பண்ணுங்கள், 7600க்குலாம் என்னால் இப்போ கோடு கிடையாது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7600க்கு பண்ண முடியாது, அதனால் 8000 பே பண்ணிடுங்க, 8000க்கான வவுச்சர் கொடுத்தேன்னா சோனி என்ன பண்ணும், ஸோ அந்த மீதி பேலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். இது எல்லாம் பண்ணி முடித்த பிறகு அவங்க ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த ரிப்ளை பண்ணி முடித்த பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களோட மெயில் ஐடி அனுப்புங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு டீட்டெயில் அனுப்புங்க, அதுக்கப்புறம் பேன் கார்டு டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கார்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா அந்த மாதிரி எந்த கார்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது பண்ணி முடித்த பிறகு அடுத்து லாஸ்ட்டாக என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், அவங்களோட அக்கௌண்ட் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இயர், எத்தனை வருஷம் அந்த அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டு யூஸ் பண்ண அந்த டிஜிட்டல் கார்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க, அது எல்லாமே நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனோட சீரியல் நம்பர். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டேஷனை பேக்கில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆன மெயில் ஐடியிலேருந்தால் மறுபடியும் இந்த மெயிலுக்கு நீங்கள் சோனியில் காண்டாக்ட் பண்ணணும், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சோனியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டேஷன் அக்கௌண்ட் எந்த மெயில் ஐடியில் லாகின் ஆகிருக்கோ அதே மெயில் ஐடியிலேருந்தால் எல்லா உங்களுக்கு ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். வேறு மெயில் ஐடியிலேருந்து மெயில் பண்ணக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த மெயில் ஐடியிலேருந்தால் என்னோட ப்ராப்ளத்தை சரி பண்ணிக்கிட்டேன், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டேஷன் 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும், ஸோ இதில் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் தனியாக ஒன்று இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரெனியூவல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரீஆக்டிவேட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஆக்டிவேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட் போட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 7599 மென்ஷன் பண்ணிக்காங்களா, நெக்ஸ்ட் பேமெண்ட்டு அதை எந்த டேட்டில் எடுப்பாங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பேமெண்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025. இந்த டேட்டில் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கார்டு நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா டப்புக்குன்னு எடுத்து விட்ருவானுங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இதை கேன்சல் பண்ணணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த பேஜ் வரும். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேன்சலேஷன் வரும். ஸோ இதை கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இதை கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு அடுத்த பேஜ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஐ வாண்ட் டு ரெனியூ மேனுவலி அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டோ ரெனியூவல் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ரெனியூவல்ன்ற டேட்டே வராது, அடுத்த பேமெண்ட் எப்படி பண்ணணுன்ற டேட் எதுவுமே வராது, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெனியூவல் கேன்சல் பண்ணுற மெத்தடு. இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா PS4க்கு சொல்லியிருக்கேன். மெயில் பண்ணுற எல்லா மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா PS5க்கும் PS4க்கும் ஒன்று தான். ஓகேங்களா? ஒருவேளை ப்ளே ஸ்டேஷன் 3 அக்கௌண்ட் வச்சுருந்தேனாலும் இதே தான் மெத்தடு. ஸோ என்னோடய அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, என்னோடய ப்ளே ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மெயில் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்டோ ரெனியூவலை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டாலே இது எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் சரியாயிடும். அதனால் மறக்காமல் இதை பண்ணிக்கோங்க. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.